நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, நீங்க கொஞ்சம் என் கூட வாங்கல. வாங்க. பெரிய பிரச்சனைமா, ரொம்ப பெரிய பிரச்சனை. நீங்க பாத்தீங்களா அண்ணி அந்த கடைக்காரங்கிட்ட சட்டம் அது இதுன்னு எவ்வளவு விதா பேசினாங்கன்னு? உங்களுக்கு புரிஞ்சுதாமா? இனிமே புரிஞ்சுக்க என்ன இருக்குன்னு சொல்லு. அவளை பத்தின எல்லா விஷயமுமே எனக்கு தெரிஞ்சிருச்சே. நல்லா படிச்சவ, அதே சமயம் புத்திசாலியும் கூட. எல்லாரும் ஏமாத்தவும் தெரியும், யாரா இருந்தாலும் எதிர்த்து பேசவும் தெரியும். இல்லம்மா, நான் சொன்னதை நீங்க புரிஞ்சுக்கல. அம்மா, நேற்று ராத்திரி நீங்க என்கிட்ட வந்து பேசுனீங்களா, அண்ணனுக்கு அண்ணியை பத்தி புரிய வைக்கணும்னு சொன்னீங்களா? அதாம்மா, அதுக்கான வழி எனக்கு தெரிஞ்சிருச்சுமா. என்னது? உங்களுக்கு ஞாபகம் இருக்காமா, உங்களை போலீஸ் வந்து கூட்டிட்டு போனாங்கல்ல? அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம கிட்ட என்ன சொன்னாரு? அந்த இன்ஸ்பெக்டர் அன்னைக்கு சொன்னது என்னன்னா, உங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்த பொம்பளைக்கு இங்கிலீஷ் நல்லா பேச தெரியும்னு சொன்னாருமா. அது இல்லாம சட்டத்தை பத்தியும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னாரு. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? ஐயோ, போலீஸ் மறக்கிறாங்களா? எங்க மார்க்கெட்டுக்கு போறதுக்கு அந்த பக்கமா தானே போகணும்? சந்தியா, பார்த்தல அந்த பக்கம் போலீஸ்காரன் நிக்கிறான். அவன் மடக்கி பணம் கேட்பான். கம்மியாலாம் வாங்க மாட்டாங்க. அதுக்கு நம்ம எங்க போறது? ஆனா அந்த போலீஸ்காரர் எதுக்கு உங்ககிட்ட பணம் கேட்பாரா? தலையில அந்த சட்டியை கண்டிப்பா கவுத்துக்கணுமா? ஹெல்மெட் போலனா கண்டிப்பா ஃபைனா. ஏங்க, அவ்வளோ வெயிட்டா இருக்கிற ஹெல்மெட் தலையில போட்டு எப்படிங்க வண்டி ஓட்ட முடியும்? எனக்கு ஹெல்மெட் போட்டுக்கிறதுனால பிடிக்காது. நிறைய வாட்டி அந்த போலீஸ்கிட்டே சொல்லியிருக்கேன். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னு இருந்தாலும் புரிஞ்சுக்கவே மாட்டானே. பெரிய வாக்குவாதமே நடந்திருக்கு. நீங்க பாருங்க சார், நான் ரொம்ப நாளா வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். பாருங்க, எனக்கு இது வரைக்கும் ஒன்றும் ஆளுன்னு சொல்லுவேன். என்ன சந்தியா, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எனக்கு தெரியுங்க, ஆனா நீங்க சொல்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஆக்சிடென்ட்ங்கிறது எப்ப வேணாலும் நடக்கலாம். நீங்க இப்படி உங்களோட பாதுகாப்பு விஷயத்துல அஜாக்கிரதையா இருக்க கூடாது. நீங்க ஹெல்மெட் போட்டுக்கிறதுனால அந்த போலீஸ்காரருக்கு எந்தவித லாபமும் கிடையாது. இங்க பாருங்க, இந்த கட்டுப்பாடுகள் சட்டங்கள் எல்லாமே அரசாங்கம் நம்ம நல்லதுக்காக தான் வச்சிருக்கு. ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவா புரிஞ்சிடுச்சு. எனக்கு எதிரா அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தது இந்த சந்தியா தான் உறுதியாயிடுச்சு. ஆமாங்கம்மா. ஆனா அம்மா, அந்த விஷயத்த சூர்யானனுக்கு ஒருவேளை சொன்னோம்னா கண்டிப்பா அவர் ஒத்துக்க மாட்டாருமா. அதனால நம்ம கையில நிச்சயமா ஏதாவது ஆதாரம் இருக்கணும். ஒரு கையில ஆதாரத்தை வச்சுக்கிட்டு சூர்யானன் முன்னாடி போய் நின்னு வச்சுக்கோங்க. அப்ப அவருக்கு தெளிவா புரிய வச்சிடலாம். அப்பதான் அண்ணிய பத்தி சூர்யானனுக்கு புரிய வரும். அண்ணியோட மனசுல எவ்வளவு மோசமான எண்ணங்கள் இருக்குன்னு அப்பதான் நம்ம அண்ணனுக்கு புரியும். ஒருவேளை அண்ணிய பத்தின உண்மையெல்லாம் அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அண்ணன் அண்ணியோட கையை பிடிச்சு நிச்சயமா அந்த வீட்டை விட்டு வெளியில கொண்டு போய் விட்டுருவார். எதுவா இருந்தாலும் சரி, என் புள்ள சூர்யா அவன் பொண்டாட்டி பின்னால பைத்தியக்கார மாதிரி சுத்தினாலும் சரி, இன்னைக்கும் அவனோட மனசுல அவன் அம்மா மேல நிறைய மரியாதை இருக்கு. நீங்க சொல்றது எல்லாமே சரிதாம்மா. ஆனா அண்ணனுக்கு நம்ம ஆதாரம் கொடுக்கணும் இல்லம்மா? ஆனா நம்மளால இந்த விஷயத்தை எப்படி நிரூபிக்க முடியும்? விக்ரம், இந்த போலீஸ்காரங்க இந்த விஷயத்துல நமக்கு உதவி செய்வாங்களா? செய்ய மாட்டாங்கன்னு தோணுது. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன், ஆனா போலீஸ்காரங்க உதவி செய்ய முடியும்னு எனக்கு தோணல.
என்ன சந்தியா, டப்பா மாத்தி கொடுத்துட்டாரா? கொடுத்துட்டாரு. ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்க. அண்ணா, இந்த வாட்டி கடைக்கு சரக்கெல்லாம் நேரத்துக்கு வந்து சேர்ந்துடும். போன வாட்டி மாதிரி லேட் பண்ணிடாதீங்க. சரிங்கண்ணே. சரி. சந்தியா, இன்னைக்கு நீங்க பண்ண இந்த காரியத்தினால எங்க எல்லாருக்குமே எங்களோட உரிமை என்னன்னு நல்லா புரிஞ்சிருச்சு. எங்களோட சேர்த்து அந்த கடைக்காரனுக்கும் இன்னைக்கு புத்தி வந்திருக்கோம். இன்னையோட அவன் தேதி முடிஞ்ச எந்த பொருளையும் கண்டிப்பா வைக்க மாட்டான்ல. என்னங்க, ஹெல்மெட் போடாம ஸ்கூட்டர் ஓட்டுறதும் தப்பான வேலை. இங்க பாருங்க, இன்னொருத்தர் தப்பு பண்ணும்போது நம்ம அதை நினைச்சு வருத்தப்படுறோம்ல, அதனால நம்மளும் தப்பு பண்ணவே கூடாது. அரசாங்கம் விதிச்சிருக்கிற சட்டத்தை என்னைக்கும் நம்ம மீறவே கூடாதுங்க. அதுவும் இல்லாம மாற்றத்தை கொண்டு வரணும்னா அதுக்கு நம்மளும் சரியான வழியில போக வேண்டியது அவசியம் இல்லைங்களா? என்னங்க? இல்ல சந்தியா, என்னால இந்த ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு வண்டி ஓட்ட முடியாது. இது போட்டுக்கிட்டா வண்டி ஓட்டும் போது எனக்கு என்னவோ ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் இது ரொம்ப வெயிட்டா இருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு உங்க கடையில எனக்கு சமையல் சொல்லி தரும்போது ஒரு விஷயத்தை பத்தி சொன்னீங்களே? என்ன சொன்ன? அது வந்து சமையல் அறையில வேலை செய்யும் போது எப்பவுமே கவனத்தோட இருக்கணும்னு. ஞாபகம் இருக்கு. ஆனா அந்த விஷயத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். சமையல் அறையை விட ரோட்ல தான் பெரிய ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். அதனால உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா கூட பரவாயில்ல, நீங்க கண்டிப்பா அதை போட்டுக்கிட்டே தீரணுங்க. இது போக போக உங்களுக்கு பழகிடுங்க. சந்தியா, இது ரொம்ப டைட்டா இருக்கே. நீங்க இதை இவ்வளவு டைட்டா போட்டீங்கன்னா அப்போ இது டைட்டா தானங்க இருக்கும். இத கொஞ்சம் லூஸ் பண்ணி போடுங்க. இப்போ பரவாயில்லைங்களா? சூர்யாண்ணே, இந்தாங்க உங்க பில். சொல்லுங்கண்ணே. நீ ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுவ? இல்லங்கண்ணே. ஹெல்மெட் இல்லாம டூ வீலர் ஓட்டுறது சட்டப்படி குற்றமா? ஆக்சிடென்ட் ஆச்சு, அவ்வளவுதான். அதனால இன்னையில இருந்து நீயும் ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டுற. எனக்கு புரிஞ்சிருச்சண்ணே. எடுங்க, தூக்குங்க, போங்க. அடுத்த ஆள் வாங்க. சந்தியா,
நீங்க வீட்டுக்கு போங்க. சரிங்க. நாம முடிவில்லாத ஒரு கதையை படிக்கணும்னு நினைக்கும் போது ஒரே நாள்ல உட்கார்ந்து ஒரே தேதியில இத முடிக்கணும்னு ஏன் நினைக்கணும்? அந்த சின்ன பையனுக்கு எப்பவுமே படிப்புன்னா சந்தோஷமா இருக்கு சோட்டு. நீ இப்ப நல்லா படிக்கிறல்ல? ஏய், என்னடா உனக்கு? ஏன் இப்படி சிரிக்க முடியாம சிரிக்கிற? என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் சிரிக்க முடியாம சிரிக்கிற? ஹெல்மெட் நல்லா இல்லையா? அது வந்து சூர்யாண்ணா, இந்த தொப்பி. டேய், இது தொப்பி இல்லடா. எனக்கும் தெரியும், இது வந்து ஹெல்மெட் தானே. இத பத்தி எதுவும் பேசாத. இது உங்க அண்ணி வாங்கி கொடுத்தது. அண்ணி வாங்கி கொடுத்தாங்களா? சூர்யாண்ணா, படத்துல நிறைய தடவை நான் பார்த்திருக்கேன். ஹீரோ ஹீரோயினுக்கு எப்பவுமே பூ வாங்கி கொடுப்பாங்க. ஆனா அண்ணி எதுக்கு உங்களுக்கு இந்த ஹெல்மெட்டை கொடுத்தாங்க? சூர்யாண்ணா, உங்க 2 பேரையும் வச்சு யாராவது படம் எடுத்தா அத பாக்குறவங்க எல்லாரும் பைத்தியம் போயிடுவாங்க. யாருக்கும் எதுவும் புரியாது. உங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குதுன்னு புரியாது. போட்டனா என்னடா வந்ததுல இருந்து சிரிச்சிட்டே இருக்க? சொட்டு, ஹெல்மெட் எப்பவுமே ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பாதுகாப்புக்காக தான் அரசாங்கம் இதை போடுங்கன்னு சொல்றாங்க. ரோட்ல போறப்போ சமையல் கட்டை விட அதிக ஆபத்து இருக்கு. அதனால உயிர் கூட போயிடலாம். முதல்ல கொஞ்ச நாளைக்கு இதை போட்டுக்க கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நிச்சயமா இதை பழக்கப்படுத்திக்கணும். அப்புறம் போக போக தானா பழகிடும். சூர்யாண்ணா, அண்ணி கொடுத்த பரிசு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளையில இருந்து நீங்க ஜிலேபி பண்ணும்போது கூட இதை போட்டுப்பீங்க போல. வாய்முறா, ரொம்ப பேசுறேன். வர வர நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. நான் எதுக்காக இந்த டப்பாவை பார்க்கணும்? இதுல என்ன எங்க இருக்கோன்னு எனக்கு என்ன தெரியும்? இது வரைக்கும் வாழ்க்கையில ஒரு எழுத்து கூட படிச்சதில்ல. இத பார்த்து என்ன செய்யறது? எல்லாம் சரியாதான் இருக்கும். இவரோட மாத்திரை இங்க எதுக்காக வந்தது? ஆனா இவரோட மாத்திரை இப்படி இருக்காது. சவிதா, சவிதா, இது என்னன்னு கொஞ்சம் பாரு. இது ஏதோ புது மாத்திரை மாதிரி இருக்கு. உங்க அப்பாவால மட்டும் முடிஞ்சிருந்தா அந்த மருந்து கடைக்கார ராம இருக்கான்ல, அவன் பொண்ணையே இந்த வீட்டு மருமகளா கூட்டிட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். தினமும் வீட்லயே உட்காந்து மாத்திரை வாங்கி வாங்கி சாப்பிடுவாரு. நீ சொல்லு சவிதா, இது என்ன புது மாத்திரைன்னு சொல்லு. அதே இப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்க? இது என்ன மாத்திரைன்னு பார்த்து சொல்லு. ஐயோ சீக்கிரம் சொல்லு சவி. நீ இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன்னோட அப்பாவுக்கு ஏதாவது பெரிய வியாதி வந்திருக்கா? எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு.
சொல்லு சவிதா. அம்மா இது ஒண்ணு அப்பாவோட மாத்திரை கிடையாது. அப்புறம் இது ஒண்ணு வியாதிக்கான மாத்திரையும் இல்ல. இந்த வீட்ல உன்னோட அப்பாவை தவிர வேற யாரும் மாத்திரை சாப்பிடுற மாதிரி இல்லையே. அப்படி இருக்கும்போது யார் மாத்திரை இது? அம்மா அத பத்தி எனக்கு எப்படிமா தெரியும்? ஆனா அது வந்து இந்த மாத்திரைய. சவிதா, உன்னோட முகம் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? சொல்லு சவிதா, இந்த மாத்திரை எதுக்காக சாப்பிடுறது? இது சொல்றதுக்கு ஏன் தயங்குற? கடவுளே 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 கடவுளே, இத டிவில அப்பப்ப காட்டுவாங்கம்மா. இந்த மாத்திரைய குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்காக சாப்பிடுவாங்க. குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு மாத்திரையா? மாட்டிக்கிட்டேனே கடவுளே. இப்ப இந்த வீட்டுல என்ன நடக்க போதோ? இனி என்னால தப்பிக்க முடியாது. என் மாமியார் உயிரை எடுத்துருவாங்க. அவங்க முன்னாடி போய் நிக்கவா, இல்ல இங்க இருந்து எங்க அம்மா வீட்டுக்கு ஓடி போயிடவா? இப்ப நான் என்ன செய்யறது? மருமகளே, ஐயோ கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்களே. மருமகளே இங்க வா. சந்தியா எங்க இருக்க? எவ்வளவு நேரம் கூப்பிடுறது? சொல்லுங்க அத்தை. என்னது இது? அவங்க கிட்ட ஏன் கேக்குறாங்க? அங்கே நின்னுகிட்டு பார்த்தா எப்படி? கண்ணு தெரியுதா? கீழே வந்து என்னன்னு பார்க்கலாம்ல. இது ஏதோ இங்கிலீஷ் மருந்து. இத பத்தி உனக்கு தானே நல்லா தெரியும். இந்த மாத்திரை எதுக்கு சாப்பிடுவாங்கன்னு உனக்கு தெரியும்ல. நான் இவ்வளவு தூரம் கூப்பிட்டோம் நீ இன்னும் மேலே நின்னுகிட்டே மாத்திரை பார்த்துட்டு இருக்கியா? முதல்ல கீழே இறங்கி வா, அப்புறமா பேசலாம். சொல்லுங்க. இத புடி. இந்த மாதிரியா? இதுதான். படிச்ச பொண்ணுங்க எப்பவுமே இந்த மாதிரி வேலையை தான் செய்வாங்க. சுகம் மட்டும் வேணும், ஆனா எந்த பொறுப்புமே வேண்டாம். பொறுப்புகள்ல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு புது புது வழியெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருப்பீங்கல்ல. அதனாலதான் என் சூர்யாக்கு படிச்ச பொண்ணு வேணான்னு நினைச்சிருந்தேன். குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு இப்படி மாத்திரை சாப்பிடுறது உனக்கு வெக்கமா இல்ல? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு இப்படி மாத்திரை சாப்பிடுறது உனக்கு வெக்கமா இல்ல? அத்தை என்னாச்சு? அத்தை ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க என்னாச்சு? இவ ஒண்ணும் நம்ம ரெண்டு பேரும் மாதிரி பைத்தியக்காரி இல்லல்ல. இங்க நிக்கிறா பாரு உங்க அக்கா, ரொம்பவும் புத்திசாலி. இவ இருக்கிற வரைக்கும் எதுவுமே சரியா இருக்காது. இந்த மாத்திரையை பாரு, இது எதுக்கு சாப்பிடுற மாத்திரைன்னு சொல்லு. இத பத்தி எல்லாம் என்கிட்ட ஏன் கேக்குறீங்க அத்தா? எனக்கு இத பத்தி எல்லாம் என்ன தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும்ல. நான் கொஞ்சம் பைத்தியக்காரி, லூசுத்தனமா பேசுவேன். ஆனா இத பத்தி எல்லாம் எனக்கு சுத்தமா எதுவுமே தெரியாது. ஆனா இத பார்த்தா ஏதோ வெளிநாட்டு மருந்து. குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த மாத்திரை சாப்பிடுவாங்க. இந்த மாத்திரைய உன்னோட அக்கா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அத்தை நீங்க என்ன சொல்றீங்க? இப்படியெல்லாம் ஒரு மாத்திரை இருக்குமா என்ன? அப்படின்னா
இந்த மாத்திரைய உண்மையிலே அக்கா தான் சாப்பிடுறாங்களா? அம்மா தாயே, என்ன இது? உண்மையிலேயே என்னால இதெல்லாம் நம்பவே முடியல. அக்கா, நீங்க ஏன் இப்படி ஒரு என்னக்கா இதெல்லாம்? இந்த மாத்திரையெல்லாம் நீங்க ஏன் போட்டுட்டு இருக்கீங்க? அந்த கடவுளோட அருள் இருந்தா நிச்சயமா சீக்கிரத்துல ஒரு புள்ள பிறக்கும். அந்த கடவுளோட சித்தத்தை நம்ம மாத்த கூடாது. அதுவும் இல்லாம இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கொடுக்க வேண்டியது நீங்க தானக்கா.